கோவையில் ஊரடங்கின் போது சட்டவிரோத மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்க மாமூல் கேட்டு மிரட்டியதாக பாமக நிர்வாகி மீது பகீர் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பணம் கேட்டு மிரட்டிய பாமக நிர்வாகி மீது ஏற்கனவே சில வழக்குகளும் பணப்பறிப்பு புகார்களும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. அன்பார்ந்த மை வீத்ரி விற்பனைகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய மை வீத்ரி MD4 நான் எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களோட பல விஷயங்களை பகிர்ந்துருக்கேன். இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நபரை பற்றியும் அவருடைய இயல்பை பற்றியும் அவருடைய செயல்பாட்டை பற்றியும் நான் பெருசாக விமர்சனம் பண்ணதே இல்லை, சொல்லப்போனால் பண்ணதே இல்லை. ஒரே ஒருத்தருடைய வீடியோவுக்கு மட்டும் நான் பதில் சொன்னேன். அது கூட எதுக்காக சொல்லியிருந்தேன்னா, அந்த நபர் ஏதோ பேசும்போது நான் கண்டுக்கவே இல்லை. என்னை பற்றி பேசும்போது, நிறுவனத்தை பற்றி பேசும்போது நான் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஒரு வீடியோவில் என்ன பண்ணாருன்னா, இந்த கம்பெனி மேலே போட்ட FIRக்காக யாரெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டிங்களோ அவங்கெல்லாம் ஓடிடுங்க, இந்த கம்பெனிக்கு ஆதரவாக பேசுகிறவங்களாம் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் அவருக்கு பதில் சொல்லி சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ என்னை பற்றி பேசும்போது நான் கண்டுக்கவே இல்லை, இனிமேல் பேசலாம் கண்டுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா அது பேசிட்டு போட்டோம், ஏதோ பார்த்து ஏதோ உழைச்சா எதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது, நான் கடந்து போகிறவன் தான். ஆனால் அங்கே யூடியூபருக்கு எதிராக அந்த என்னுடைய கம்பெனிக்கு ஆதரவாக, நம்முடைய கம்பெனிக்கு ஆதரவாக யூடியூப் போட்டவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, யூடியூப் டெலிட் பண்ணி ஓடுங்கன்னு சொன்னதுனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, என்னுடைய கருத்தையும் என் கருத்தையும் நான் பதிவு பண்ணேன். அது கூட பேர் சொல்லாமல் தான் பதிவு பண்ணேன். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நீண்ட நாள் ஒரு போராட்டத்துக்கு ரொம்ப போயிட்டு இருக்காரு. அது சார்ந்து இது வரைக்கும் எதை பற்றி கண்டுக்காமல் இருந்தேன். பட் இப்போ இந்த தன்னெழுச்சியாக நீங்கள் பண்ண அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலிமா அந்த நபர் சீனுக்கு வந்திருக்காரு. ஒரு ஊடக வளர்ச்சி அவர் கிடைக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ தன்னுடைய ஜீனியஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட உற்சாகத்தமாக பேச நினச்சிட்டு பல விஷயங்களை பல சேனலில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டோம். ஆனால் இதற்கான பதிலை இப்போ நான் சொல்லித்தான் ஆகணும். இதுக்கப்புறம் சொல்லாமல் இருந்தேன்னா அவர் சொல்கிறதா உண்மைன்னு சொல்லி மக்கள் நினச்சிக்குவாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு அவருடைய அந்த இயல்பை பற்றியும் அவர் என்ன பண்ணாருங்கிற பற்றியும் அவர் யாருங்கிற பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் வருத்தோடு பதிவு பண்ணுறேன், எனக்கு உடன்பாடு இல்லாமல். ஓகே, இப்போ ரீசெண்டாக இப்போ நிறையா சேனலில் நம்ம கம்பெனி பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இப்படி பேசும்போது அந்த நபர் இது வரைக்கும் பெருசாக பேர் சொல்லவே இல்லை, இப்போ நான் சொல்கிறேன். திருவாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள், கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எல்லா டிவியும் பற்றி கொடுக்குறாரு. இந்த கம்பெனி வந்து அப்படி ஸ்கீம், இந்த கம்பெனி இப்படி ஸ்கீம், இது MLM ஸ்கீம், அப்படியே 1 by 1 செயின்மா ஆள் சேர்த்துவாங்க, கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக ஏமாற்ற போகிறாங்க, இப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா. நம்ம கம்பெனியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணால் ஆள் சேர்த்தவன் கட்டாயமா? சேர்ந்த ஒருத்தர் கடைசி வரைக்கும் யாரையுமே சேர்த்தாமல் இன்கம் வாங்க முடியாதா? ஸோ நம்ம கம்பெனி திட்டமே எதுவுமே தெரியாமல், ஸோ மேலோட்டமாக வெளியிருந்து பார்த்துக்கிட்டு பெரிய லெவலில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் அதை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் இதுதான் இப்படி தான் சொல்லிட்டு ஆணித்தரமாக இப்படி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போது அவர் வந்து கடந்த 11ஆம் தேதி ஒரு விஷயம் வழக்கு வந்து பதிவு பண்ணதாகவும், அதாவது ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்ததாகவும், அதன் மேல் அந்த புகாரின் மேல் நடவடிக்கை எடுத்து இந்த வழக்கு பதிவு பண்ணாதான் இப்போ விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. சரி, இதற்கு பின்னால் இருக்கிற வரலாறு என்ன? இந்த அசோக் ஸ்ரீநிதி அவர்களுக்கும் மை வீத்ரிக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடக்குது இங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட அவர் பேசுனது கிடையாது. பல முறை கமிஷன் ஆஃபீஸுக்கு நான் ஏதோ விஷயத்துக்காக போகும்போது அவர் அங்கே தான் இருந்திருக்காரு, குறுக்கு மறுக்கு போவார். ஆனால் பார்த்தப்ப கூட தம்பி ஏப்பா அப்படி பண்ணுறேன்னு கூட கேட்டது கிடையாது. ஏன்னா சின்ன வயசு தான், தம்பின்னு கூப்பிடலாம். ஸோ அவர்கிட்ட எதையுமே எனக்கு கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து ஒரு கணக்கிலே வச்சுக்கல. அவர் என்னவோ கொடுக்குற பெட்டிஷன் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிருக்க வழியே எந்த இடத்துலையுமே அவர் கன்சிடர் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த வீடியோவில் சில விஷயங்களை நான் பேசி தான் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஷயத்தை பேச போகிறேன். ஓகே, இப்போது திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஃபேஸ்புக்கில் அவர் வெளியிட்ட ஒரு செய்தி, அவருடைய செய்தி. இது ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்ட ஒரு பேஜ், ஒரு பதிவு. இதை வந்து நான் படித்து காமிக்கிறேன். அதாவது என்னென்னா, ஆகஸ்ட் 29ஆம் தேதி போட்டிருக்காரு திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள். மேலே பேர் இருக்குது, மக்களுக்கான அரசியல், விரைவில் மோசடியை அம்பலப்படுத்துவோம். அதில் வந்து என்ன போட்டுருக்காருன்னா, விளம்பரம் பார்த்தால் பணம் மோசடி அப்படின்னு போட்டு கீழே போட்டுக்காரு. விளம்பரம் பார்த்தால் பணம் தருகிறேன் என்று MLM ஸ்கீமை நடத்தி வரும் மை வீத்ரி நிறுவனத்தின் மீது நாங்கள் கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்ட கமிஷன் அவர்கள் புகாரை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார்.
விரைவில் மோசடியை அம்பலப்படுத்த சொல்லிட்டு இந்த கீழே பிக்சர் பார்த்தீங்களே, அந்த பிக்சர் போட்டு பிக்சருக்குள்ள என்ன போட்டிருக்குன்னா, விளம்பரத்தை பார்த்து பணம் சம்பாதிக்கலாம் என எண்ணி முயற்சி செய்ய வேண்டாம். அதில் உங்களது பணம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை இழக்க நேரிடும், சிந்தித்து சொல்லிட்டு கோவை மாநகர காவல்துறை வெளியிட்ட ஒரு அறிவிப்பு கீழே இருக்கு. அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டிருக்காருன்னா, எங்கள் புகாரை தொடர்ந்து காவல்துறையின் எச்சரிக்கை போஸ்டர் அசோக் சிதி பிஇ எம்எஸ் யூகே எல்எல்பி எல்எல்எம் நிறைய படிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து போட்டிருக்காரு. அப்போ என்ன ஆச்சு, இதை பார்த்தவங்களுக்கு ஓகே, அசோக் சிதி போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, அதை கமிஷனர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு, விசாரி சொல்லியிருக்காரு. அந்த விசாரணையில் இப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மக்களே உஷார்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு ப்ரொமோஷன் போட்டதா அவருக்கு திரும்ப நான் காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. நான் படித்து காமிச்சு உண்மையானு செக் பண்ணிக்கங்க, வேறு ஏதாவது மாற்றி சொன்னான்னு பார்த்துக்கங்க. இது ஆகஸ்ட் 29 திரு அசோக் சிங் அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு பதிவு தான். அவரையும் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதுக்கான ரெக்கார்டு தான் நான் காமிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ ஒரு கேள்வி இருக்கும். அப்போது அவர் கொடுத்த புகாரை உடனே கமிஷனர் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் எச்சரிக்கை போஸ்ட் வந்து போலீஸ்கார் போட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் செஞ்ச விஷயம் பெரிய லெவலில் இம்பாக்ட் கிடைக்குன்னு அர்த்தம், அப்படி தானே? ஆனால் என்ன தெரியுமா காமெடி, இதை பாருங்கள். இந்த விஷயத்தை பாருங்கள். இது என்ன அப்படின்னா, கடந்த வருடம், அதாவது 2023 தான் அவர் போட்ட டேட், ஆகஸ்ட் 2023 ஆகஸ்ட் 29. இதே விஷயம் ஏப்ரல் மாதம் 27 எனக்கு வந்த வாட்ஸ்அப் அந்த சேட்டிங்குடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இது என்ன அப்படின்னா, அந்த பிக்சரிங் இருக்கு, கீழவே என்ன பண்ணியிருக்கு, ஃபார்வர்டுன்னு போட்டு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் அந்த பிக்சரிங் போட்டிருக்கா. இதில் ஒரு ஃபேஸ்புக் ஐடி கூட இருக்கு. இதை வெளியிட்டது உயர்திரு கமிஷனர் அவர்கள், அவருடைய எல்லாரையும் அந்த கமிஷனர் அலுவலகம் இந்த வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் ஐடி என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதம் 27. அதாவது இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் 28, 29 அதை போஸ்ட் போறாரு. 28 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, 29 போஸ்ட் போறாரு. ஆகஸ்ட் 28 கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு காவல்துறை ஏப்ரல் மாதமே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன காமெடி இது! இது காவல்துறை ஒரு எச்சரிக்கையாக இந்த மாதிரி நிறையா கம்பெனி விளம்பரம் பார்த்தா வருமானம் சொல்லி தவறாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை போஸ்டர் பப்ளிக்கு வெளியிட்டிருக்காங்க. எப்போனா 2023 ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் கடந்து ஆகஸ்ட் மாதம் 28 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு 29 வெளியிட்டு தான் போட்டு ஒரு விஷயத்தை போட்டுருக்காருன்னா, காவல்துறை எப்போ வெளியிட்டாங்க, எதுக்கு வெளியிட்டாங்க, இவர் எதுக்காக போட்டதா சொல்லியிருக்காரு. இதுலேயே அவருடைய விளம்பரம் புரியுது அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் ஆரம்பித்த விஷயத்திலேயே பண்ண மிகப்பெரிய ஃப்ராடு வேலை என்னன்னா, காவல்துறை ஏப்ரல் மாதம் போட்ட போஸ்ட்டை கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த போஸ்ட் இவர் சொன்னதுக்கப்புறம் தான் போட்டான்னு சொன்னதே ஃப்ராடு வேலை. சரி, இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, இது முதல்ல பாயிண்டார் இருக்கட்டும். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? அதாவது ஆகஸ்ட் 28 கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்டேட் பண்ணி 29 போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ஆகஸ்ட் எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ அது என்னாச்சுங்கிறத திரும்ப ஒருக்கா அவரே வந்து அவருடைய லெட்ரு பேரில் வெளியிட்ட ஒரு செய்தி. இதையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். நான் மாதிரி படித்து காமிக்கிறேன். எனக்கு வருத்தம் தான், இதெல்லாம் இவரை பற்றி பேசணுமான்னு சொல்லிட்டு. அதனால் வேறு வழி இல்லை, நிறையா சேனல் இவர் தான் பேசிக்காருன்னு சொல்லும்போது இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமோ, அதுக்காக இந்த விஷயத்தை இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ நான் படித்து காமிக்கிறேன். அசோக் சிங் அவரை போட்டால போட்டிருக்காரு. யாருக்குன்னா, தி டிஆர்ஓ கோயம்புத்தூர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். வணக்கம், விளம்பரம் பார்த்தால் பணம் என்ற, அதாவது தேதி வந்து 22 செப்டம்பர் 2022. அதையும் பார்த்துக்குங்க. சாரி, 2023 22 செப்டம்பர் 2023 இந்த தேதியும் அங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. வணக்கம், விளம்பரம் பார்த்தால் பணம் என்ற மோசடி கோவையில் நடந்து வருகிறது. இதை நடத்தி வரும் மைவி தேர்ஸ், எஸ்பிஓ போன்ற நிறுவனங்கள் மீது 28/8/2023 அன்று கமிஷனர் சந்தித்து மனு கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட் 4/9/2023 அன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் கொடுத்தோம். எப்போ? 4/9. அடுத்தது 4/9/2023 அன்று டிசி பிராக்கெட்டில் போலீஸ்னு போட்டு அவர்களை சந்தித்தும் புகார் கொடுத்தோம். அடுத்தது 9/9/2023 அன்று அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. இத்தனை புகார்களுக்கு பின்பும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் காரணம் என்ன? அடுத்து, இல்லையெனில் இந்த எம்எல்எம் நிறுவனம் மோசடி ஈடுபட்டால் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஏமாறும் பொதுமக்களுக்கு அரசு முழு பணத்தையும் திருப்பி கொடுக்கும் என்ற உத்தரவாத சான்றிதழை வழங்க வேண்டும் சொல்லிட்டு போய் எங்க போய் கேட்டிருக்காரு?
டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் போய் கேட்டிருக்காரு. அப்போ 4 டேட் சொல்கிறார். 28/8, 4/9 அன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர், 28/8 கமிஷனர், அதே 4/9 டிசி போலீஸ் டிசி, அதுக்கப்புறம் 9/9 அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் மெயில் பண்ணியிருக்காங்க. இப்போ அனுப்பின தேதி எல்லாம் போட்டாரு. இந்த இது பதிவு பண்ணதே 22 செப்டம்பர் 2023. இது அவரோட ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன கேட்டிருக்காரு, யாராவது கம்பெனி ஏமாத்தி போச்சுன்னா கவர்மெண்ட் காசு கொடுப்பீங்களான்னு ஒரு கேட்டு டிஆர்ஓ கொடுத்த ரிப்போர்ட். இது 22 செப்டம்பரில். அடுத்த மேட்டருக்கு வருவோம். இதுதாங்க ஹைலைட். இதை பாருங்களேன். இடையில நிறைய போட்டிருக்காரு போஸ்ட். அவருடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கம்பெனி பற்றி மணிக்கணக்கு வீடியோ பேசியிருப்பாரு. நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஹைலைட் மட்டும் எடுத்து போகிறேன். அதெல்லாம் போட்டால் நம்ம டைம் பத்தாது, மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். நான் கண்டென்ட் மட்டும் சிம்பிளாக சொல்கிறக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதை முழுசாக பார்த்தீங்களா? இப்போ நான் படித்து காமிக்கிறேன். அதாவது அசோக் ஸ்ரீநிதி அவருடைய ஃபேஸ்புக் பேஜ் தான். ஆகஸ்ட் 25 அவர் ஆரம்பித்தது, சாரி அக்டோபர் 25 அவர் ஆரம்பித்தது. ஆகஸ்ட் 29 ஃபர்ஸ்ட் போஸ்ட்டு, ரெண்டாவது போஸ்ட்டு செப்டம்பர் 22. அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்காரு அக்டோபர் 25, அக்டோபர் மாதம் 25 போஸ்ட் போடுறார். மோசடி தொடர்பாக 100வது முறையாக புகார் கொடுக்கிறேன். 99 டைம் கொடுத்து புகார் என்னாச்சு? நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். ஒரு கம்பெனிக்கு எதிராக ஒரு நபர் ஒரு வருஷம் போல போராடி தொடர்ந்து புகார் கொடுக்குறார். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் படித்து காமிக்கிறேன். ஸோ மோசடி தொடர்பாக 100வது முறையாக புகார் கொடுக்கிறேன். இதை முதல்ல கிளிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டு பேரும் அதெல்லாம் எடுக்காம விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் கொடுத்த அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறேன், இந்த புகார் கொடுத்துட்டே இருக்கிறேன், நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய வசனமெல்லாம் உள்ள போட்டிருப்பார். இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் 2 பேஜ் பதிவு பண்ணியிருக்காரு. 2 பேஜ் இருக்குது. இந்த 2 பேஜையும் தனித்தனியான பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 பேஜ் அவரே போட்டிருக்காரு. சரியா? இந்த 2 பேஜையும் தனித்தனியாக காமிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துக்கங்க. இதில் முதல் பேஜ் இதை பாருங்க. அந்த 2 பேஜோடைய தனித்தனி பிரிண்ட்டு. இது அவர் வெளியிட்டது தான். நான் போய் எங்கே வாங்கணும்? இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா என்ன? அவர் வெளியிட்டது தான். அவர் பண்ணுற காமெடியெல்லாம் அவரே தான் வெளியிட்டிருக்காரு. நான் ஒன்றும் சொல்ல, அவரே கொடுக்குறாரு. கிளியராக பார்த்துட்டீங்களா? ஜூம் பண்ணி தெளிவாக தெரியுதா? ரைட். இப்போ நான் படித்து காமிக்கிறேன். அதாவது அசோக் ஸ்ரீநிதி, அதாவது பிஇ நிறைய படிச்சிருக்காரு. எம்எஸ், எல்எல்பி, எல்எல்எம் சாரி நிறைய படிச்சிருக்காரு. ஓகே, பெரிய படிப்பாளி தான். பெறுநர் தி கமிஷனர், கோயம்புத்தூர் போட்டிருக்காரு. வணக்கம், பொதுமக்களை மோசடியிலிருந்து காப்பாற்ற பல முறை மைவித்யாஸ் நிறுவனம் மீது நாங்கள் புகார் கொடுத்து விட்டோம். ஆனால் எவ்வித பயனும் இல்லை. மீண்டும் மீண்டும் மக்களிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டிருக்கிறது அந்த நிறுவனம். இதை நம்ம பிற்பாடி மாதிரி போட்டிருக்காரு. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்பது பற்றி அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருப்பது வேடிக்கை ஆகுது. அரசாங்க ஒன்றுமே தெரியாதாமா, இது ஒரு வேடிக்கை ஆகுதாமா. அரசு அதிகாரி பூராமே அவங்களுக்கு வெறி புத்தி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பிரணவ் ஜுவல்லரி மோசடி செய்தவுடன் பேட்டி கொடுப்பது அரசாங்கத்துக்கு அழகல்ல. மோசடி நடப்பதற்கு முன் தடுக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கே அரசாங்கம் சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு விஷயம் கொடுக்குறாரு. அதுதான் ஹைலைட். அதாவது என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, 28/8/2023 அன்று கமிஷனை சந்தித்து மனு கொடுத்தோம். பிராக்கெட்டில் போட்டிருக்காரு. கோவையில் இது நாள் வரை நான் பார்த்த ஆகச் சிறந்த கமிஷனர் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள். எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா கமிஷன் நல்லவங்க தான். இதில் பாலகிருஷ்ணன் சார் சிறப்பாக செயல்படுறாரு. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எதுக்கு இங்கே சொல்லியிருக்காரு? அப்போ என்ன சொல்ல வராரு? இவ்வளோ சிறந்த கமிஷனை சந்திச்சு ஒன்றும் பண்ணாமல் சொல்ல வராரா? இந்த இடத்துல இந்த அவசியம் என்ன? இந்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? புகார் கொடுத்தப்போ 28/8. அப்போ ஒரு ஆகச்சிறந்த கமிஷன் ஏன் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாரு அவரு. நீ கொடுத்த கம்பெனியில் நியாயம் தான் நடவடிக்கை எடுப்பார். அதான் விஷயம். ஸோ இங்கே அவர் சொன்ன கருத்துக்குள்ள இருக்கிற உள்நோக்கத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். அடுத்து 2வது பாயிண்டா, 4/9/2023 கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த நம்பர், அதாவது 4th செப்டம்பர் 2023 60983888 சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுப்பாங்க. கமிஷன் ஆஃபீஸர் வந்து கலெக்டர் ஆஃபீஸர் மனு கொடுத்தோம்னா, இப்போ முந்தானத்தை நீங்கள் போய் கொடுத்துருந்தா கூட அவர் மனு கொடுத்தீங்கன்னா அவர் நம்பர் கொடுத்துருப்பாரு. நீங்கள் போகாதனால, கலெக்டர் வராதனால அவர் நம்பர் கொடுக்கல. இதே வந்து நீங்கள் கரெக்டாக அங்கே அலுவலகத்துக்கு போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பரை பதிவு பண்ணி உங்களுக்கு ஒரு லெட்டர் திருப்பி கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 4வது பாயிண்ட்டு, 22/9/2023 மீண்டும் கலெக்டர் மற்றும் டிஆர் அவர்களுக்கு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறோம். எப்போ? 9வது மாதமே 22ஆம் தேதி. அதான் அப்படியே காமிச்சார் இல்லையா, அந்த தேதியில் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்ட், செப்டம்பர் 2023 காவல்துறை ஐஎஸ் அதிகாரிகள் இதில் மோசடி நடந்திருக்கிறது என்பதை அதிகார கூட்டத்தில் கூறியிருக்கின்றனர். நான் கேட்குறேன், ஐஏஎஸ்னா உளவுத்துறை. அந்த உளவுத்துறை அதிகார கூட்டத்தில் கூறி இவருக்கு எப்படி தெரியும்? இவர் அந்த உளவுத்துறை ஆஃபீஸரா? உளவுத்துறை அதிகாரிகள் ரகசியமாக பேசுகிற விஷயம், அது ரகசியமாக செயல்படுற ஒரு அமைப்பு. அந்த அதிகார கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்களாமா. இவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல, இவரை சொல்லணும். அடுத்தது 6வது பாயிண்ட்,
3/10/2023 மீண்டும் டிஆர் அவரை சந்திக்க முயற்சி செய்து இருக்கிறோம், பிஸி என்று கூறி எங்களை சந்திக்கவில்லை. உனக்கு தான் வேலை போல ஒன்று சுற்றுறீங்கன்னா அவருக்கு 1000 வேலை இருக்கா இல்லையா, அதனால தான் போஸ்ட் இருப்பார் நினைக்கிறேன். மேபி அன்னைக்கு அவருக்கு என்ன பிஸி எனக்கு தெரியல, எனக்கு இப்படி தோணுது. ஓகே, ஸோ 3/10/2023 மீண்டும் டிஆர் சந்திக்க முயற்சி செய்திருக்கிறோம், பிஸி என்று கூறி எங்களை சந்திக்கவில்லை. அடுத்து 7வது பாயிண்ட், 9/9/2023 அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மின்னஞ்சல் அனுப்பிடுது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் அனுப்பிவிட்டாங்க, அப்படிதான் சொல்ல வர நினைக்கிறேன். இருக்கட்டும், எப்போ 9/9/2023 அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. இது அந்த 2 பேஜில் முதல் பேஜில் இருக்கிற விஷயம். 7 பாயிண்ட் இருக்கு. அடுத்து 8வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது அடுத்தது காமிக்கிறேன். இதாங்க அடுத்த பேஜ். இதையும் நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். ஒரு செகண்ட் நிறுத்துறேன், தெளிவாக பார்த்துங்க. நான் படிக்கிறதுக்கும் இருக்கிறதுக்கும் உண்மையா இல்லையா நீ தெரிஞ்சுக்கலாம். அவரோட ஃபேஸ்புக் போனால் எல்லாமே இருக்கு, நான் பார்க்காட்டேன்னு சொல்லாட்டேன்னு. பட் இருந்தாலும் உங்கள் கவனத்துக்கு சில விஷயங்களை கொண்டு வர்றேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே அவருடைய பேரில் அசோசியேட் நிதி பிஇ எம்எஸ் எல்எல்பி எல்எல்எம். ஏன் அதை சொல்கிறேன்னா அவ்வளோ படிப்பாளிங்க தான் திரும்ப சொல்கிறேன். ஓகே, 8வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா 16/10/2023 அன்று மீண்டும் கலெக்டர் அவர்களை சந்தித்து புகார் கொடுத்திருக்கிறோம். எப்போ 16/10/2023 அன்று மீண்டும் கலெக்டரை சந்தித்து புகார் கொடுத்துட்டாங்க. அடுத்தது 9வது பாயிண்ட், 7/10/2023 அன்று காவல் கமிஷன் சந்தித்து இது தொடர்பாக பேசியிருக்காங்களா? எப்போ 7/10. அதுக்கு அடுத்தது 10வது பாயிண்ட், 16/10/2023 அன்று EOWAC அவளை சந்தித்து இது தொடர்பாக பேசினோம். EOWAC பார்த்து பேசியிருக்காங்க. சென்னையில் எஸ்பியை சந்தித்து பேசுவதா எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். இம்சாங்க என்ன சொல்லுவாங்க, கொடுத்திருக்காரு. அடுத்தது 11வது பாயிண்ட், 25/10/2023 மீண்டும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. எப்போ 25/10/2023 போன வருஷம் 10வது மாசமே 25ஆம் தேதி மீண்டும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மின்னஞ்சல் அனுப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் மெயில் போட்டாங்க. 12வது பாயிண்ட், 25/10/2023 அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் புகாரை ரிஜிஸ்டர் போஸ்ட் செய்திருக்கிறோம். எவ்வளவு மெனக்கறாங்க பாருங்க, பரவாயில்ல, அவங்க முயற்சியை நான் பாராட்டணும். ஸோ 25/10/2023 எல்லா துறை அதிகாரிகளுக்கும் புகாரை ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ ஒரே ஒரு பெட்டிஷன் ஒரு கம்பெனிக்கு எதிராக இத்தனை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், இன்று மீண்டும் கலெக்டராக உங்களை சந்தித்து புகார் கொடுக்கிறோம். அதாவது கடைசியாக கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 25/10/2023 அன்னைக்கே எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாள் போறாங்க, அதாவது இன்று அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி, அது இன்றுங்கிறது என்னைக்குன்னு பார்ப்போம். இன்று மீண்டும் கலெக்டராகிய உங்களை சந்தித்து புகார் கொடுக்கிறோம். அது என்ன கேட்குறாங்கன்னா, இத்தனை முறை புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் EOW இன்ஸ்பெக்டர் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர் எங்க மிரட்டுறாருன்னு தெரியுதா? அவர் கொடுத்த விஷயம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே விசாரிப்பாங்க தானே, நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சு உனக்கு சாதகமாக நீ நினைச்ச மாதிரி பதில் சொல்லினா அவங்க பணி நீக்கம் செய்யணுமா? அவர் போட்டுக்காரு, EOW இன்ஸ்பெக்டர் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அங்க நீ மிரட்டுற. அடுத்ததா, மோசடி நடந்தால் அந்த மோசடிகளுக்கு பொறுப்பேற்று கலெக்டராக நீங்கள் பொதுமக்களுக்கு பணத்தை திருப்பி தர வேண்டும். இந்த கோரிக்கை கூட நீ கேட்டுப்போ. ஆனா EOW இன்ஸ்பெக்டர் பணி நீக்கம் செய்யறது உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எப்படி நீ கேட்க முடியும்? ஆனால் என்ன பண்ற, இது மாதிரிதான் நான் சொன்னேன் இல்லையா, இவர் மிரட்டி போட்டிருக்காருன்னு. இது அவர் கொடுத்து ஸ்டேட்மெண்ட், நான் சொன்ன விஷயம் இல்லை, அவர் கொடுத்து. இது மாதிரி எத்தனை மாட்டி பண்ணி. அடுத்த சொன்ன விஷயம், மோசடி நடந்தால் அந்த மோசடிக்கு பொறுப்பேற்று கலெக்டராகிய நீங்கள் பொதுமக்களுக்கு பணத்தை திருப்பி தரணும். நல்ல வேலை கலெக்டர் வந்து ராஜினாமா பண்ணணும், கலெக்டர் நீக்கணும்னு சொல்லாமல் இருக்கார். என்னங்க இது? ஒரு நபர், ஒரு தனி நபர் அடுத்தடுத்து போய் இத்தனை அதிகாரிகளுக்கு ஒரு மெயிலை போட்டு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு அங்கேயே குடியிருந்து தவம் இருந்து தொடர்ந்து ப்ரெஷர் போட்டு அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்க எந்த அளவுக்கு வந்து இது பொறுத்துட்டு போவாங்க? அவங்களுக்கு ஒரு வந்து தனிநபராக இருந்தால் பற்றி முடி கொடுத்துருவாங்க, போய் அவங்க வேலையை பாட்டுன்ட்டு சும்மா தேவையில்லாம வராது சொல்லிடுவாங்க. ஒரு கட்சி பேர் சொல்லிட்டு போகும்போது, ஒரு கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர் போகும்போது அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குமா இல்லையா, அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருமா இல்லையா? ஸோ அந்த வகையில் தான் எப்படி EOW வந்து இன்ஸ்பெக்டர் பண்ணி சொல்லணும், அது மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சைபர் கிரைம் வரைக்கும் போய் எல்லா பக்கம் போய் மாற்றி ப்ரெஷர் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து இவர் கொடுத்து லிஸ்ட்டே இது எத்தனை பேப்பர் அங்கே அவங்களுக்கு போயிருக்கும். சார் திரும்ப சொல்கிறேன் சார், இத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா, இத்தனை விஷயத்துக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கலையானா எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அவங்கள கடந்தெல்லாம் போல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்காம விட்டுருவாங்க. ஒரு விஷயம் சொல்கிறாங்க, லட்சக்கணக்கில் ஏமாத்துறாங்க, கோடிக்கணக்கில் வசூல் பண்ணாங்க சொன்னால் அப்படி கடந்து போயிடுவாங்களா அதிகாரிக? எல்லாம் கூட்டி விசாரிச்சாங்க. EOWக்கு நான் 4-5 முறை போயிருக்கேன். ஏற்கனவே டிஎஸ் அருண் சார் இருக்கும்போதும் போயிருக்கேன், ரீசெண்டாக முருகான் சார் வந்து போயிருக்கேன். எல்லாரும் எனக்கு கூட்டி கேள்வி கேட்டாங்க.
அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முறையான விளக்கத்தை சொல்லி கூட அவங்க கேட்ட அத்தனை டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டு தான் நான் திரும்பி வந்திருக்கேன். அப்போது இந்த அத்தனை புகார்களுக்கும் விசாரணை நடைபெற்றது. அத்தனை புகார்களுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ கலெக்டருக்கு அனுப்புனா அவர் அனுப்பிவிட்டுவார், லோக்கலுக்கு ஸ்டேஷன் அனுப்பி விசாரிச்சு சொல்லுவார். இப்படி ஒரு இடத்தையும் போய் அவங்க யாருக்கு அனுப்பினா அவங்க கண்டுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஏசி விசாரிக்க சொல்லுவாங்க, இல்லை டிசி விசாரிக்க, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பி வச்சு அது எந்த லிமிட்டில் இருக்குதோ அங்கே அனுப்பி எல்லா பக்கம் விசாரணை நடைபெற்றுச்சு. அத்தனை ஆஃபீஸ் வந்துட்டு போயிருக்காங்க, எல்லா பக்கம் ஐஎஸ் அதாவது உளவுத்துறை வந்துட்டு போயிருக்கு. அதே மாதிரி லோக்கலில் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஏட்லேருந்து எல்லாம் வந்து விசாரிச்சு போயிருக்காங்க. இப்படி ஏசி வரைக்கும் ஆஃபீஸ் வந்துட்டு போயிருக்காரு. கோயம்புத்தூரில் நீங்கள் காட்டூர் ஸ்டேஷனில் இருக்கிற ஏசி வரைக்கும் வந்து கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ஒரு ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா, இன்னும் வந்து சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், நிறைய பேர் வந்து ஒரு ஃபுல் டே கோயம்புத்தூர் ஆஃபீஸில் அந்த ஹெட் ஆஃபீஸுக்கு இருந்து எல்லாம் விசாரணை பண்ணிட்டு என்னை வர சொல்லி எல்லாம் விலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எல்லாம் செயல்படுது. என்ன பண்ணிட்டாரு, இடையில நம்ம சில வேலைகள் இருந்ததுனால கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ் வந்து ஒரு 4-5 நாளோ 10 நாளோ வந்து நம்ம வேற வேலை இருந்தனால யாருமே இல்லாதனால என்ன ஆகி போச்சுன்னா தீபாவளி சமயத்தில் ஆஃபீஸ் வந்து நம்ம லீவ் விட்டுருந்தோம். அங்கே பெருசாக எந்த வேலையும் இல்லாத லீவ் விட்டுருந்தோம். என்ன பண்ணிட்டாரு, அதையும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து பாருங்க, நான் எடுத்த நடவடிக்கையால், நான் போட்ட வந்து ஒரு ப்ரெஷரால், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டால் கோயம்புத்தூர் இருக்கிற காந்தி ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அதை முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி எல்லா ஆஃபீஸும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. போய் பாருங்க காந்தி ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு. யார் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறது, யார் ஆஃபீஸ் சீஸ் பண்ணுறது? நாம நான்லாம் ஆன்லைன் சாத்தி வச்சிருந்தா இவர் என்ன ட்விஸ்ட் பண்ணி, இவர் எப்பவுமே இப்படி தான். ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது ஏதோ இவரே பண்ண மாதிரியும், இந்த காக்காய் உட்கார பழம்பழம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தற்குறிப்பேற்றணி ஏதோ நடக்குது. ஆனால் என்ன பண்ணுறாரு இவர், இது நான் தான் பண்ணேன், நான் பண்ண நடந்தது, அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. ஏங்க இவர் வந்து ஆகஸ்ட் மாதம் கூட கம்ப்ளைண்ட் தர்றாரு, அதுக்கு ஏப்ரல் மாதமே கவர்மெண்ட்டில் வந்து நடவடிக்கை இருக்காங்களாமா. எங்க ஏப்ரல் மாதம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பை ஆகஸ்ட் மாதம் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டு நான் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து கமிஷனாஸ் போட்டு சொன்னேன். எவ்வளோ பேர் பைத்தியாத்தணும். இது மாதிரி ஒரு பண்ணுற காமெடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதாவது இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆகஸ்ட் மாதம், அதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தது ஏப்ரல் மாதம், 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. இது ஒரு காமெடியா? இப்போ அதே விஷயம் இவ்வளோ விவரம் போட்டுருக்காருல்ல, இப்போ தெளிவாக போட்டுருக்காருல்ல, இந்த இடத்துல அவர் கையெழுத்து போட்டுக்க டேட் மட்டும் ஜூம் பண்ணி காமிங்க. அவர் கையெழுத்து போட்டு தேதி மட்டும் பாருங்க. அதாவது கம்ப்ளைண்ட் கடைசியாக பதிவு பண்ணது வந்து 25/10. அதுக்கப்புறம் தான் கலெக்டர் பார்க்குறாரு, கீழே கையெழுத்து போட்டுருக்காரு. இதை பார்த்தா கலெக்டர் சிரிப்பாரா இல்லை வந்து பெருமையாக பார்ப்பாரா? எந்த தேதின்னு பாருங்க, தெரியுதுங்களா? அதாவது 25/3/2023 நடந்ததெல்லாம் ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், கடைசியாக 25/10 வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு ஆனால் கையெழுத்தை போட்டிருக்காரு 25/3/2023. அப்போ 25/3 இந்த கம்ப்ளைண்ட் அடிச்சிட்டார். இத்தனை தேதி நடக்கும், இவர் பெரிய ஞானி. 25/3 முடிவு பண்ணிட்டார், இதெல்லாம் நடக்க போகுது, இந்த தேதியெல்லாம் நடக்கும், இந்த தேதி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இந்த தேதி நடக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்கூட்டியே ஞானத்தில் பார்த்து 25/3 இதை டைப் பண்ணிட்டார். அதானே நீங்கள் நினைக்கலாம், ஏதோ அவசரத்தில் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற இருக்கும்போது இந்த அறிவு இந்த கைது இல்லாமல் கூட போயிருக்கலாம், கொஞ்சம் ஏதோ ஞாபகம் மருத்தியாக கூட இருக்கலாம், அந்த தேதி மாற்றி போட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் இது காமெடி. இதான் அதோட முதல் பேப்பர், நான் அதையும் காமிக்கிறேன். இது வந்து கையெழுத்து போட்ட தேதி, இது உருவாக்கின தேதி இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்க, அவர் என்ன தேதியில் போட்டிருக்காரு அதையும் பாருங்க. என்ன தேதி போட்டிருக்காரு தெரியுதுங்களா? நல்லா பாருங்க, 25/3/2023. இந்த கம்ப்ளைண்ட் அடிக்க ஆரம்பிச்சது 25/3/2023, கையெழுத்து போட்டு முடிச்சது சேம் தேதி. அதே தான் மாறி இருந்தால் கூட சரி, அங்கே கரெக்டாக போட்டிருக்காரு, இங்கே அவசரத்தில் மறந்துட்டு போட சொல்லலாம். ஸோ அப்போ கரெக்டாக தான் போட்டிருக்காரு. அப்போ 25/3 டைப் பண்ணிட்டார். எப்போ அடுத்த 10 மாதம் என்ன நடக்குங்கிறத ஞான திருஷ்டியில் பார்த்து அந்த தேதியெல்லாம் போட்டு இதெல்லாம் நடக்கலை, இதெல்லாம் கொடுக்கல சொல்லி போட்டுக்காருன்னா இவருடைய புச்சாலத்தனத்தில் என்னன்னு சொல்கிறது? இவர் வேற மாற்றி மாற்றி டிவி சேனலில் பேட்டி எடுத்துருக்காங்க. இவர் ஏதோ பயங்கர ஜீனியஸாகவும், அவருக்கு தான் உலகமே எல்லாமே தெரியுங்கிறதாகவும், ஒரு பெரிய பொருளாதார மேதையாகவும் அவர் என்னமோ சொல்கிறாரு. அது எல்லா சேனலும் காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியல. காமிச்சா காமிச்சிட்டு போட்டோம், ஆனால் அவருடைய முக்கியத்துவம் என்னங்கிறத இது வரைக்கும் நான் இதெல்லாம் எனக்கு இப்போ இல்லை, எப்போவும் கையில் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பேசுனது இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தப்புன்னு தோணுது, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அரசு அலுவலர்கள் தப்பான விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் போனோம், பதில் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு அதே நபர் தொடர்ந்து ப்ரெஷர் போட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் தொடர்ந்து உருண்ட மாற, கமிஷன் ஆஃபீஸையும் மல்லு கட்டி, கமிஷனர் சாரை இதுவரைக்கும் நான் கமிஷனர் சார் மட்டும் பார்த்து பேசலை, எனக்கு சந்தர்ப்பம் அமையல. மற்றபடி அதுக்கு அடுத்து ஆகிற டிசிபி சாரை பார்த்துட்டேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கமிஷன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால அவர் பார்க்காமட்டேன். ஒரு வேளை பார்த்துருந்தா இந்த இஷ்யூ நடந்திருக்காது. அவர் பார்க்காதனால இவர் கொடுத்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தொடர்ந்து இன்றைக்கி தான் 100வது முறை புகார் தரனா எத்தனை புகார் கொடுத்துருப்பார், எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு புகார் ஒரு டைம் போயிருந்தா கூட 100 புகார் 100 டைம் போயிருக்க இல்லையா? ஸோ கமிஷனர் தான் குடியிருக்கிறவர், அவருக்கு அதான் வேலை, இருந்துட்டு போட்டோம்.
அவருக்கு வந்து பொதுநலவாதி, சமூக ஆர்வலர், அதெல்லாம் பண்ணிட்டோம். நான் அதெல்லாம் தப்பு சொல்ல. ஆனால் இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்களின் வாழ்வாதாரமாகிற எந்த தப்புமே நடக்காமல் இருக்கிற, இது வரைக்கும் யாருமே ஏமாற்றப்படாமல் இருக்கிற, இவ்வளோ சிறப்பாக செயல்படுற, நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு கம்பெனி ஏமாத்துற கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனி எம்டி வந்து முன்னால் நிற்பானா? ஒரு ஓஎம் உறுப்பினர் என்ட்ரி போட்டு உள்ளே வந்தாலும் முதவிடியே நான் தாங்க பேசுகிறேன். என்ன ஒரு நீங்கள் பெரிய கிரௌன் ஆகி பெரிய ஆளுக்கப்புறம் தான் என்னை பார்க்க முடியுமா? ஒரு ஓஎம் என்ட்ரிக்கு உள்ளே வந்தாலே அவர் பார்க்குற முதவிடியே யார் பேசுகிறாங்க? நான் தான் வெல்கம் பண்ணுறேன். அப்போ நான் ஏமாற்ற போகிறேன்னு யோசிச்சேன்னா, ஏமாற்றதான் என்ற நோக்கமாக இருந்தால் எப்படி அத்தனை முன்னால் நிற்பேன்? நான் என்ன மறைஞ்சுதான் இருக்கணும், ஹைடாக இருக்கணுமா இல்லையா? ஏன் நான் வந்து நேராக வந்து பேசுகிறேன்? ஏன் நேராக வந்து நிற்கிறேன்? இத்தனை ஆஃபீஸ் நான் போனேன். ஒரு வேளை அதாவது இவருக்கு நாம் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, இவராக ஒன்று தாந்தோணி தரமாக நினச்சிக்கிட்டு அதுக்கு எதிராக கடுமையாக போராடி புகார் கொடுத்து இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆரை கொண்டு வந்திருக்காரு. இருக்கட்டும், வாழ்த்துக்கள். அதே சமயத்தை விசாரிக்கிற அதிகாரிகளுக்கும் இது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கொள்ள தேவை இருக்கிறதுனால, ஒரு தப்பு நடந்துக்கூடாங்கிற அக்கறை இருக்கிறதுனால அவர்களும் இதை விசாரிக்கிறதுங்கிறது நியாயம். அதுக்கு பதில் சொல்லி தான் பொறுப்பு. ஆனால் இத்தனை விசாரணைக்கு போனேன். மதுரையில் 4 நாள் போய் உட்காந்துருந்தேன். அதாவது விளக்கு கொடுக்குறதுக்காக கமிஷன் ஆஃபீஸில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேடம், ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏசி சார், அப்புறம் ஒரு ஏசி மேடம், அதுக்கப்புறம் டிசிபி சார், அதுக்கப்புறம் கமிஷனர் சார் வரைக்கும் பார்த்துட்டு வந்தேன். 4 நாளில் அத்தனை இடத்துக்கு போயிருக்கேன். இங்கே டிசிபி சாரை பார்த்துருக்கேன், இங்கே பல ஏசி பார்த்தாச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆளுகளையும் பார்த்துருக்கேன். இஓடபிள்யூ 2 டிஎஸ்சி பார்த்தாச்சு, சென்னை டிஎஸ்சி தொடர்ந்து கேள்வி அப்புறம் அவர் பதில் சொல்லியாச்சு. இப்போ இந்த இதுக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னால் திருப்பூர் இஓடபிள்யூ கூப்பிட்டாங்க சொல்லி அங்கேயும் போயிடுச்சு. எல்லாம் இந்த பெட்டிஷன் தான். இந்த ஒரு நபர் பெட்டிஷன் சுற்றி அங்கே இங்கே போய் ஃபார்வர்ட் ஆகி வரும்போது எல்லாம் நேராக போய் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி எல்லா டாக்குமெண்ட் கொடுத்து வந்திருக்கேன். ஸோ நான் தலைமறைவாவோ இதுக்கு பயந்துட்டோலாம் இருக்கல. ஸோ இவருக்கு பயந்துட்டும் இந்த வீடியோ நான் போடல. அப்படின்னா எப்போவோ போட்டிருப்பேன் தானே. எதுக்கு இத்தனை நாள் போடாமே இருந்தேன்? இவர் பண்ணுறாருன்னு தெரியும் தானே. என்னவோ பண்ணிட்டு போட்டும், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், கேட்டால் ரெக்கார்ட் தர போகிறோம். இதான் நம்ம நோக்கம். இதுக்கெல்லாம் தேவையெல்லாம் போய் இவரெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஏன் மக்கள் கொண்டு சேர்த்தோன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் எந்த ஒரு அவர் பண்ணுற காமெடியும் தெரிஞ்சுக்கிட்டே நான் எந்த விளக்கத்தையும் எந்த விதமான ஒரு என்னுடைய வருத்தத்தையும் நான் பதிவு பண்ணல. ஆனால் இப்போ இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவர் பண்ணுற கூத்தில் இவ்வளவு காமெடி நடக்குது அப்படின்னா இதுக்கு மேலேயும் இவர் நிறையா பேச விட்டுட்டு நம்ம வேடிக்கை பாட்டே இருந்தால் அவர் ஏதோ புத்தாலி மாதிரியும் நாம் ஏதோ ஏமாற்றமாக இருக்கும். அவர் அடிக்கடி சொல்கிறாரு, மக்களை நான் தான் பாதுகாப்பேன். அவர் டார்கெட்டே பூராமே வந்து பாமர மக்கள். 60 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் பாமர மக்கள் தானா? நான் அளவெடுத்தா உள்ளுறேன், மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறேன். இந்த ஆள் மட்டும் வா, நீ படிக்கலையா, கை நாட்டா, அப்போ மட்டும் வான்னு கூப்பிட்றேன்னா எத்தனை அதிகாரி உள்ள இருக்காங்க? அவர் குடும்பத்துக்கு உள்ள இருக்காங்க அதிகாரினா அனைத்து துறை அதிகாரிகள். அதை தாண்டி எத்தனை வக்கீல் இருக்காங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு கூலித்துறையிலிருந்து இன்னைக்கு எல்லா விதமான ஆட்கள் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கு யாருக்குமே அறிவு இல்லையா? இவருக்கு மட்டும் தான் மூல ஆண்டவன் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் உள்ள கல்வி பண்ணிச்சுக்கானா? எவ்வளவு தெளிவாக மக்கள் இருக்காங்க, எவ்வளவு கேள்வி மக்கள் கேட்குறாங்க, எத்தனை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி சொல்லிக்குது, ஓஎம்மா உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சா உங்களுக்கு பிரியப்பட்ட பிஎம் ஆயிக்குங்க, அது கூட விருப்பப்பட்டா. ஸோ அது ஓஎம்க்கு பிஎம் தான் எந்த வாய்ப்பும் கிடையாது, அது பிஎம் மட்டும் தான் ஆக முடியும். ஒன்ஸ் பிஎம் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் பேசிக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டா, உங்களுக்கு தேவைப்பட்டா, உங்களுக்கு சௌரியப்பட்டா, எப்போ முடியுமோ அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா சில்வரோ கோல்டோ டைமண்டோ க்ரௌனோ ஆப்ஷன் தான் வேணும்னா மாறிக்க சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒரு ஓஎம் உறுப்பினரே தன்னுடைய ஸ்டோரில் போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்கம் வாங்க முடியும். அவர் தேவைப்பட்டா, இங்கே ரெஃபரன்ஸுங்கிறது ஆப்ஷன். நான் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறேன், ஒரு துணி எடுக்கிற நல்லா தான் சொல்லலாம் தானே, மாப்பிள்ள துணி கடை நல்லா வந்து புதுசாக வந்துக்குது, நிறைய மாடல் வந்து ரேட் நல்லா இருக்குது, வாங்கிக்கொண்டு சொல்லலாம் தானே, இல்லைன்னு தப்பு இருக்கு போகுது. ஸோ தான் விருப்பப்பட்டதை, தான் அனுபவிச்சதை, தனக்கு பிடிச்சதை மற்றவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இப்படி தான் ஒரு படம் ஓடுது, பாட்டு வந்து படம் நல்லா தான் மற்றவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் பல விஷயங்கள் ஓடுது. அப்படி இருக்கும்போது அதை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, அது கம்பெனி வாய்ப்பு கொடுத்துக்குது. ஆனால் விருப்பம் இருந்தால் சொல்லலாம், சொல்லேனா ஏன் சொல்ல நம்ம எங்கேயும் கேட்க போகிறது இல்லை. விருப்பம் இருந்தால் ரெஃபர் பண்ணலாம் மக்களை, அதுவும் சொல்லேனா எங்கேயும் கேட்க போகிறது இல்லை. ஸோ சேர்ற அத்தனை பேர் ஃப்ரீ, இங்கே வந்து சேர்றதுக்கும் ஃப்ரீ தான், சேர்த்துறதுக்கும் ஃப்ரீ தான். அதுக்கு மேலே என்ன ஆகலாங்கிறது, எப்படி பண்ணலாங்கிறது அவரோட முடிவு. ஸோ எங்கே நம்ம மக்களை ஏமாற்றி ஆசை காமிச்சு மோசம் பண்ணோம்? சும்மா போகிறவங்க சொல்லிட்டே போயிட்டு இருந்தா நானும் எவ்வளோ நாய் தாங்க பொறுமையாகிறது. உங்களை எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஏங்க அவர் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது வார்த்தை கூப்பிட்டு பேசிடுங்க, அவருக்கு புரியாமல் பேசிட்டு இருக்காரு, கூப்பிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க, தெரிஞ்சுட்டு அமைதியாக வரல, சமூக ஆர்வலர் தானே, ஸோ தெரியாம தப்புன்னு தான் நினச்சி பேசுறாரு, சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டா அவர் விளக்கம் கொடுத்துட்டு அவர் அமைதியாயிருவார்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. சரி, இதை யோசிச்சு சரி நம்ம ஏரியா தான் இருக்காரு, கோயம்புத்தூர் தான் இருக்காரு, நம்மளுக்கு கோயம்புத்தூர் தானே, ஸோ ஒரு டைம் கூப்பிட்டு பேசிடலாம், ஸோ இவர் யாருன்னு பார்த்துட்டு இவரோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு மேலும் வர சொல்லி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப்ல போனேன். அவர் சார்ந்த விஷயங்கள் அசோக் தேடிட்டு போனேன். உங்க பேர்னா? பேர் அசோக். சரி 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 சரிண்ணா, வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரணும்னா இந்த எல்லாம் கொஞ்சம் இப்போ எங்கே பக்கத்தில் எங்கே
லோக்கல் தானா இங்க? இங்க பக்கத்துல நான் வாக்கிங் வந்தேங்க, பக்கத்துல இருந்தாங்க. சரி 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 வாங்க, கொஞ்சம் 7 மணிக்கு வாங்க பார்ப்போம். சரி ஏதாவது பண்ணிக்கலாம், ஒன்றும் நீங்க எதுவும் சங்கடப்பட்டுக்காதீங்க. ஐயோ சங்கடம்லாம் இல்லைண்ணா, நீங்க என்னண்ணா அப்படி சங்கடப்பெல்லாம் இது ஒரு இது இல்லைங்க. நீங்க கட்சி கேட்குறீங்க, தப்பு இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது மீட்டிங் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நான் வந்து சங்கடப்படலைங்க. ஐயோ ஆனா அதுக்கு இல்ல, நீங்களும் நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ஒண்ணா நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டு வந்தா நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. என்னன்னா 20,000 ரூபாய் பணம் கேட்டு பாமக நிர்வாகி ஒருவர் மிரட்டும் ஆடியோவும் அது தொடர்பாக இருவரும் போலீசார் முன்பே மோதிக்கொள்ளும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. நல்லாம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பாரில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கை மீறி மது விற்பனை நடந்ததை வீடியோ பதிவு செய்த பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி அதை வைத்து பார் ஊழியரிடம் பணம் கேட்டு பேரம் பேசியுள்ளார். இல்லண்ணா, நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நமக்கு ஏதோ வாடகை ஏதோ பண்ணு பண்ணிருக்கேன். நம்ம இன்னைக்கு லீவு நாள் வாடகை கொடுத்தான்னு ஏப்ரல் மேக்கு பில்டிங் வாடகை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேங்க. நீங்க ஏதோ 5 ரூபாய் கேக்குறீங்க, என்னண்ணா? ஏன்னா உங்களுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஏதோ ஒண்ணு ஃபங்க்ஷனு, ஏதாவது விசேஷம், ஏதாவது மாநாடு, ஏதாவது இதுன்னா சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்லாம் நீ வரப்போகுது, எலெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஊழியர் பணம் தர முடியாது என கூறியதால் அசோக் ஸ்ரீநிதி போலீசாரிடம் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் பாரில் விசாரணை நடத்தி கொண்டிருந்த வேளையில் அங்கு புகார் அளித்த பாமக நிர்வாகியும் வந்துள்ளார். இந்த நிலையில் ஆத்திரமடைந்த பார் ஊழியர் பாமக நிர்வாகியின் செல்போனை பறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போலீசார் முன்பே இருவரும் தகாத வார்த்தைகளால் பேசிக் கொண்டனர். இப்ப காத்துனாங்க நான் வீடியோ முதல்ல எடுக்கல, இப்ப எடுக்க வீடியோ சொல்லுங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுங்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேண்ணா. 10,000 நீ கேப்ப கேட்டா கொடுக்குறீங்க, நீங்க எங்க தான் போவீங்க? இதே வீடியோ போன் எடுங்க, இதே வீடியோ எடுங்க. அண்ணா போன் கொடுங்க, நான் கிளம்புறேன். அண்ணா கொடுங்க, நாங்க ஒண்ணும் இல்லங்கறேண்ணா, என்ன பல பிரச்சனை இருக்குண்ணா. நீ யாரா வரணும் போனா நான் பாமக மாட்டுக்காக கூப்பிடுவானா? சரி நீங்க போன் கொடுங்க. ஏய் நீ ஒரு ஆளுங்க, நீ கூப்பிட்டா வெளிய காருக்கு வரும் மேடம், காருக்கு உடனடியாக அங்கிருந்த காவலர் அவர்களை தடுத்து நிறுத்தி 10 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தார். இது தொடர்பாக துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் பணம் கேட்டு மிரட்டிய பாமக நிர்வாகி மீது ஏற்கனவே சில வழக்குகளும் பணப்பறிப்பு புகார்களும் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகின்றது. கோவையில் ஊரடங்கின் போது சட்டவிரோத மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்க மாமூல் கேட்டு மிரட்டியதாக பாமக நிர்வாகி மீது பகீர் புகார் எழுந்துள்ளது. நான் வீடியோ முதல்ல எடுக்கல, இப்ப எடுக்க வீடியோ சொல்லுங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுங்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேண்ணா. 10,000 நீ கேப்ப கேட்டா கொடுக்குறீங்க, நீங்க எங்க தான் போவீங்க? இதே வீடியோ போன் எடுங்க, இதே வீடியோ எடுங்க. அண்ணா போன் கொடுங்க, நான் கிளம்புறேன். நாங்க ஒண்ணும் இல்லங்கறேண்ணா, என்ன பல பிரச்சனை இருக்குண்ணா. நீ யாரா வரணும் போனா நான் பாமக மாட்டுக்காக கூப்பிடுவானா? சரி நீங்க போன் கொடுங்க. ஒண்ணு நீ முடிக்க, நீ ஒரு ஆளுங்க, நீ கூப்பிட்டா வெளியே காருக்கு வரும் மேடம், காருக்கு நீ ஸ்டேஷன் போனா நீ போய் ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. இல்லண்ணா, நமக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நமக்கு ஏதோ வாடகை ஏதோ பண்ணு பண்ணிருக்கேன். நம்ம இன்னைக்கு லீவு நாள் வாடகை கொடுத்தான்னு ஏப்ரல் மேக்கு பில்டிங் வாடகை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கேங்க. நீங்க ஏதோ 5 ரூபாய் கேக்குறீங்க, என்னண்ணா? ஏன்னா உங்களுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ஏதோ ஒண்ணு ஃபங்க்ஷனு, ஏதாவது விசேஷம், ஏதாவது மாநாடு, ஏதாவது இதுன்னா சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்லாம் நீ வரப்போகுது, எலெக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஏதாவது இப்ப ஏதாவது கடைக்கு சாப்பிட வைக்கணும், ஏதாவது சொல்லுங்க, பார்த்து வர்றேன். என்னண்ணா? ஏன்னா பாருங்க, அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. நாங்க இதனால மட்டும் எதுவும் பண்ணதே இல்லைங்க. இல்ல மட்டும் நாங்க கட்சி சார்பா இது வரவே வராது. நீங்க அசோசியேஷன் கொடுக்கறதோட சரிங்க. கரெக்டுண்ணா, நம்ம அசோசியேஷன் பாமக நமக்கு எல்லாருமே நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஓகேண்ணா, சரிங்களா? நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சூப்பர்வைசர் பூராமே நமக்கு நல்ல லிங்குங்க. சரிங்க, நமக்கு எல்லாத்தையும் நம்ம வேணா கேட்டு பாருங்க. சரிங்க, உங்களுக்கு ராமசுந்தரம் மெயினுங்க.
சரிங்க. அவர் ராமச்சந்திரத்துக்கு என்ன கொடுக்குறீங்கண்ணா? ராமச்சந்திரனுக்கு எதுவும் கொடுக்கு அப்படிலாம் இல்ல. ஏதாவதுன்னா நல்ல பழக்கம் சொல்லுவாரு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்காக வந்து இதை கொடுங்க அதை கொடுங்க அவர் எதுவும் கேட்டது வச்சதுலாம் இல்ல. நல்ல நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க பாமகவில், நமக்கு நிறைய நண்பர்களா இருக்காங்கன்னு சொல்லுவாரு, வேற ஒன்றும் இல்ல. ராமச்சந்திரனாக்கு தான் அவர் நம்ம ஒண்டிபுது சூப்பர்வைசர் ஒருத்தருக்காரு. யாருங்க? அவர் பாலச்சஞ்சய்ன்னு சொல்லி. யாருங்க? பாலச்சஞ்சுன்னு சொல்லி ஒருத்தருக்காரு. நம்ம நான் ஒரு கடை இங்கே லீஸுக்கு நடத்திருந்தேன், அவர் அப்போ சூப்பர்வைசரு. அவரெல்லாம் நல்ல க்ளோஸுங்க, ஒன்றும் பிரச்சனை, நல்ல மனுஷன். அதனால நிறைய எல்லாமே தெரிஞ்சு இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் அதெல்லாம் சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஃபங்க்ஷன் மாநாடு மீட்டிங் எதாவது சொல்லுங்க, பண்ணி தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதாவது சாப்பிட வைக்க ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, வாங்கிக்கிறீங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க. சரிங்க. ஏண்ணா சரிங்க, விடுங்க. நீங்க தான் பணம் வச்சுருக்கீங்க. ஐயா பண்ண மாட்டேன், நான் தான் சொல்லலை. ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது கொண்டுட்டு வாங்க, கண்டிப்பா நம்மளாம் ஒத்துழைப்பு கண்டிப்பா கொடுப்போம்ண்ணா. யாருக்கும் எதுவும் இல்லைன்னா சொல்றது இல்லைண்ணா. நம்மளால முடிஞ்சது சக்தி செஞ்சிருவோம்ண்ணா, வேற ஒன்றும் இல்லை. சரி. வாங்க, இடையில ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் வாங்க. இப்போ ஏதாவது சாப்பிட்றோம் சொல்லுங்க, தரத்துறையும் சாப்பிடுங்க. எனக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் சம்மதமே கிடையாதுங்க. அப்படியா? சரி சரி சரி. உங்க பேருண்ணா? பேர் அசோக்குங்க. சரி 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 சரிண்ணா. வாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரணும்னா இந்த எல்லாம் கொஞ்சம் இப்போ எங்கே பக்கத்துல எங்கே லோக்கல் தானா? இங்கே இங்கே பக்கத்தில் நான் வாக்கிங் வந்தேங்க, பக்கத்தில் இருந்தாங்க. சரி சரி சரி. வாங்க, கொஞ்சம் 7 பேருக்கும் வாங்க, பார்க்கலாம். சரிங்க, ஏதாவது பண்ணிக்கலாம். ஒன்றும் நீங்க எதுவும் சங்கடப்பட்டுக்காதீங்க. ஐயோ சங்கடம்லாம் இல்லைண்ணா. நீங்க என்னண்ணா அப்படி சொல்லிச்சா? சங்கடத்துல இது ஒரு இது இல்லைங்க. சரி சரி சரி. நீங்க கட்சி ஏதாவது கேட்குறீங்க, தப்பு இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது மீட்டிங் சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு நான் வந்து சங்கடப்படலைங்க. ஐயோ ஆனா அதுக்கு இல்ல, நீங்களும் நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ஒண்ணா நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்துட்டு வந்தா நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. என்னண்ணா அதுண்ணா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன், மறுபடியும் நீங்க இது பண்ணிட்டீங்கண்ணா. இல்ல இல்ல இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்சுங்க அத்தனை கட்சிகளுக்குமே வந்து எல்லாம் வந்து பண்றாங்க. ஓகேங்க, கட்சிக்கு வந்து யாரும் எதுவும் பண்றதே கிடையாதுங்க. அது ரொம்ப கட்சிக்கு. ஆனா நான் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எதாவது சொல்றேன்ல, தலித்துல இருந்து எல்லாருக்கும் ஏட்டு வச்சு நம்ம இல்லைன்னு சொல்றது இல்லைண்ணா. நீங்க இப்ப வந்துட்டு ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு கண்டிப்பா பண்ணுங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா நான் சொல்றேங்க, ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நான் சொல்றேங்க. நான் உங்களுக்கு நான் திரும்ப லைனுக்கு வரேங்க. ஏன்னா நான் திரும்ப லைனுக்கு வரேங்க. சரி 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 ஓகே. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது சரியான டுபாக்கூர்னு. அங்கே இருக்கிற பாரில் போய், அதாவது கோவிட் சமயத்தில் கடை சாத்த சொல்லியிருக்காங்க, அதை எந்த கடையில் கூட சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கும்போது அந்த பார் வந்து அங்கே யாரோ நடத்திருக்காங்கன்னு சொல்லி போட்டு அதை போய் வீடியோ எடுத்துட்டு அந்த பார்காரரை கூப்பிட்டு மிரட்டி காசு கொடு. அவர் சொல்கிறார், ஏங்க இப்படியெல்லாம் பண்ணால் நியாயங்களா? இந்த கம்பெனியே வந்து அதாவது வாடகை கூட கொடுக்க முடியலைங்க, கஷ்டப்படுறவங்க, இதுக்கெல்லாம் காசு கேட்கல, நியாயமானு கேட்டால் ஏங்க கொடுங்க, கொடுத்தா என்னங்க கொடுங்கிறாரு. அவர் சொல்கிறார், ஏங்க ஒரு கட்சி ஏதோ மாநாடு சொல்லியிருக்காரு, நான் வந்து அந்த கட்சியினுடைய அந்த பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த கட்சிக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த கட்சி பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த கட்சி பேரை சொல்லி நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க ஒரு மாநாடு ஏதோ ஒரு விஷயம்னா கூட வந்து ஏதோ காசு கேட்கலாம், கொடுக்கலாம். இப்போ சும்மாலாம் கேட்டீங்க, வந்தால் வேணும் வாங்க ஒரு குவார்டர் வாங்கி தர்றேன், ஒரு ஆப்தரை குடிச்சிட்டு போன்னு சொல்கிறாரு. இவர் நான் தண்ணியில் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணி கொடுங்க. ஏன் கொடுக்கூடாது? எங்களுக்கெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நேராக அசோசியேட் பண்ணுவாங்க. அசோசியேஷன்லாம் நேராக கட்சி கொடுத்துருவாங்க, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, பார்த்து பண்ணி கொடுங்க சொல்லிட்டு அவ்வளோ ஈனத்தனமாக கேவலமாக ஒரு டாஸ்மார்க்கில் போய் அந்த இடத்துல வந்து காசு கேட்டுக்காருன்னா, இதை பார்த்ததுக்கப்புறம் இவர்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? இவரெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டா? இவரெல்லாம் கூட்டு நான் பேசணுமா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இல்லை, உனக்கு ஆனதை பார்த்து சொல்லிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், இந்த மாதிரி போய் ஒரு பாரில் போய் அது தப்புனா நீ வீடியோ எடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அது ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு சமூக ஆர்வலர் கழகு. அவங்களே காசு கேட்டீங்கன்னா நீ என்ன சமூக ஆர்வலர்? எதில் ஆர்வலர்? ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு, ஒரு டைம் பேசும்போது இந்த இவர் தான் கொடுத்தா சொல்லும்போது அவர் சொன்னார், அப்படியே இவனா 1000 ரூபாய் கலைவானே அப்படி சொன்னார். இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நான் என்னங்க பேசுவேன்? நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு நபரை கேவலப்படுத்துவதோ தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுவதோ எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க. ஆனால் இந்த நபர் தான் பெரிய கதாநாயகன் சொல்லிக்கிட்டு நீங்கள் அத்தனை சேனல்கால் கொண்டாடுறீங்களே, அவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்துகிட்டு அவர் சொல்கிறது போல மாற்றி மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்னோட பதில் சொல்லணுமா இல்லையா? இவருடைய அந்த போலி பிம்பத்தை கிழிச்சு தொங்கிடணுமா இல்லையா? அந்த முகத்தை கிழிக்கணுமா இல்லையா? அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கூட எங்கள் மக்கள் திரும்ப கேட்குறாங்க, ஏங்க அசோக் சினி இப்படி பண்ணுறாரு, நீங்கள் போய் ஏன் கேட்கக்கூடாதுன்னா, இதெல்லாம் கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒர்த்தாது. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், அந்த நபர் முழுக்க முழுக்க சமூக ஆர்வல் என்ற போர்வையில்
ஆரம்பத்தில் சில வீடியோஸ் எல்லாம் போட்டு ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டார். அதாவது ஒரு 4 பக்கத்தில் மஞ்சள் பேப்பர் ஒன்று போட்டார். எப்போனா அந்த 28 29 ஆகஸ்ட்டில் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் 1ஆம் 2ஆம் எல்லாம் அவரோட ஃபேஸ்புக்கில் முழுக்க நம்ம தான் வீடியோ போட்டார். இந்த கம்பெனி அப்படி ஏமாத்துது இப்படி ஏமாத்துது வீடியோவே போட்டார். ஃபேஸ்புக்கில் பக்கமாக 4 பக்கத்துக்கு வந்து கட்டுரை போட்டார், எல்லாம் போட்டார். எதுக்கு? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டீல் பேசி வாங்க, எதுக்குங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு டீல் பேசுங்கிற ஆர்வத்தில் அவர் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நம்பிக்கையில் போட்டார். ஆனால் எனக்கு ஒரு தெளிவு இருக்குங்க. அதாவது நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணி இது பேசுகிறார் அப்படின்னா அவர் போய் சரண்டர் ஆகி ஐயா சாமி இப்படி எல்லாம் பண்ணாத, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்னையா வேணும்னு கேட்போன்னு நினைக்கிற விஷயம் எனக்கு எல்லளவும் தோணாது. ஏன் தெரியுமா? நான் தெளிவாக இருக்கேன். மக்களுக்கு என்ன சொன்னால் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். எந்த செகண்ட்லையுமே எந்த ஒரு இடத்துலையுமே 0.1% கூட மக்களை ஏமாத்தவங்க என்ன நமக்கு கிடையாது சொல்லும்போது நமக்கு ஏதாவது ப்ராடு பண்ணுற நினைச்சாதான் எதாவது பயப்படணும், டீல் பேசணும். நாம் ப்ராப்பராக பண்ணுறோம், என்ன நடக்கும்? மக்கள் கேள்வி வைப்பாங்க, உண்மையாக இருந்தால் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதிகாரம் ஒரு கேள்வி வைக்கும், டாக்குமெண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி புற்றி சில கிளம்பி வர்ற சமூக ஆர்வலக பேரில் வரக்கூடிய டேஷ் என்னவோ வச்சுக்கினீங்க அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னா எத்தனை கிளம்பி வருவாங்க? அவங்க டீல் பண்ணி பேமெண்ட் கொடுத்தனா எத்தனை கிளம்பி வருவாங்க? ஸோ நான் நியாயமாக இருக்கும்போது, நான் உண்மையாக இருக்கும்போது இவங்களாம் ஏன் நான் பார்த்து பேசணும்? அவர் சார்பில் அவர் என்கிட்ட பேசவே இல்லை, அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் சிலர்லாம் எங்கள்கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க, ஒரு டீல் முடிச்சிடலாம்ல பேசலாம்னு சொல்லிட்டு. ஐ எம் சாரி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் தெளிவாக இருக்கேன். நான் திரும்ப அடிக்க சொல்லுவேன், என் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நீ 1000 கேஸ் 1,00,000 கேஸ் கொடு, எல்லா கேஸுக்கும் விசாரணை ஒன்று இருக்குல்ல, விளக்கொன்று இருக்குல்ல, உன் செய்ய நீ நிரூபிக்கணும்ல, ஏன் செய்ய நான் நிரூபிக்கணும்ல. நான் தப்பு செய்கிறேன்னு சொன்னால் நான் நல்லவன்னு காமிக்கிறது டாக்குமெண்ட் நிறைய கொடுத்துட்டேன். இப்போ நான் தப்பு செய்கிறேன்னா நீ தான் நிரூபிக்கணும். எங்கே தப்பு பண்ணுறேன், யாரை ஏமாத்துறேன், யாரை கட்டாயப்படுத்துகிறேன், எங்கே எம்எல்ஏ மக்கள் கம்பல்சரி சேர்த்தோன்னு சொல்லியிருக்கேன், எங்கே நிர்பந்தம் வச்சுருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்கவுங்க செயல்பாடு சொல்லி ஆப்ஷன் கொடுத்த கம்பெனி உலகத்தையே நம்ம கம்பெனி தான். என்னுடைய பிளானில் ஒரு ஓஎம் உறுப்பினர் அவர் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு ஏமாந்து ஒருத்தருக்கு ஐடி போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டா கூட அந்த நபர் மூலியமாக நடக்கிற அத்தனை சேல்ஸ்லையும் அந்த ஏமாந்தப்பட்ட நபருக்கும் இன்கம் இருக்குன்னு சொல்லும்போது நீ மாதம் ரூபாய் பொருள் வாங்கினியா, ரூபாய் பொருள் வித்தியா, இதனை சேர்த்தியா சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம உனக்கு விருப்பம் தான் நீ வாங்க, உனக்கு விருப்பம் தான் ரெஃபர் பண்ணு, எல்லாம் உனக்கு விருப்பம் தான் சொல்லி ஓப்பன் மார்க்கெட்டில் வாய்ப்பை கொடுத்துட்டு எதுக்குமே நிபந்தனை இல்லாமல் நிர்பந்தனை கம்மி நடத்திருக்கிறேன்னா இதை பற்றி எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் என்னமோ கீம் நடக்குது, அப்படியே ஏமாத்துறாங்க, அப்படியே மக்கள் கொத்தா போகிறாங்க, பூரா பாமர மக்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற மக்களில் எத்தனை எஜுகேட் பீப்புள் இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ நாலேஜ் பீப்புள் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் பாமர மக்களா? உனக்கு அப்படி தெரியுதா? நீ தான் ஆபத்தாந்தவனா? பண்ணு தம்பி, நல்லா பண்ணு, சிறப்பாக செய், இன்னும் உனக்கு என்ன முடியுமோ அங்கெல்லாம் பண்ணு. இப்போ கொடுத்த ப்ரெஷரில் ஒரு எஃப்ஐஆர், ஜஸ்ட் ஒரு எஃப்ஐஆர், அதுதான் விஷயம். நான் கூட அப்படி தான் போட்டேன், இது ஒரு எஃப்ஐஆர், இவ்வளோ தான். இவங்க கொடுத்த செக்ஷனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் விலை கொடுத்தாச்சு. இதில் ஒரு காமெடி பண்ணார், வெற்றி 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 1000 கோடி தடுக்கப்பட்டது. என்ன எஃப்ஐஆர் போட்டுக்க 1000 கோடின்னு இவராக ஒன்று கிளப்பி போடுறாரு. அப்புறம் சொல்கிறார், RS 2 ஸ்டோர் முடிட்டாங்க, எந்த ஸ்டோர் அட்ரஸ் கொடு, நீங்கள் போட்டு எடுத்து அட்ரஸோட போடு, எந்த ஸ்டோர் அட்ரஸோட நீ கொடுக்கணும். 2 ஸ்டோர் மூணாங்க சொல்லியிருக்கல, அட்ரஸ் கொடு, எந்த ஸ்டோர் மூணாங்க சொல்லி எனக்கு தெரியல, ஏன் கம்பெனியில் ஸ்டோர் யார் மூடினாங்க எனக்கு தெரியாமல் இவர் சொல்கிறார் 2 ஸ்டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் க்ளோஸ் பண்ணுது, எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? அவங்கவுங்க ஸ்டோர் நடத்துகிறாங்க. ஏன் இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா? வியாபாரம் பண்ண தப்பா? முறையாக பில் பண்ணி பொருள் வாங்கிட்டு போய் கரெக்டாக முறையாக மக்களுக்கு அது என்ன எம்ஆர்பியோ அதை விற்று அவர்கள் வருமானம் மாதிரி தப்பா? அதுக்கு இந்தியாவில் உரிமை இல்லையா? நீ என்ன சொல்கிற, 2 ஸ்டோர் க்ளோஸ் பண்ணாங்க சொல்கிறேன். இதெல்லாம் அபத்தம். ஒரு விளம்பரம் வேணும்னா 1000 வாய்ப்பு இருக்குது, என்னத்தையோ பண்ணு, என்ன பண்ணாலும் விளம்பரம் தான், இஷ்டம் போல பண்ணு, அது தப்பு கிடையாது. ஆனால் இத்தனை லட்சம் பேர் வாழ்வாதாரமாக விஷயத்தில் போய் திரும்ப திரும்ப போய் உள்ள முட்டி 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 ஏன் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்? ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு தெரியும். எதை பண்ணாலும் அதுக்கு எதிராக எல்லா டாக்குமெண்ட் நிறுவனம் தயாராகுது. நீ என்ன உருண்டு பரண்டாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராகிறோம். இந்த விஷயத்தில் மிகவும் முக்கியம் 3 பலம் வேணும். ஒரு பிரச்சனை ஃபேஸ் இருக்கு, அதில் மனபலம் முதல்ல வேணும். எதையும் நான் பார்ப்பேன், எதுக்கு பயதுகால் நான் கிடையாது, எதை பார்த்து ஓடுறாள் நான் கிடையாது, எதையும் நேரடியாக எதிர்கொள்கிற நபர். ஸோ மனபலம், டோன்ட் வரி. ஆண்டவன் தெளிவாக சப்போர்ட் பண்ணுறான், ஆண்டவன் எனக்கு முழுமையான நம்பிக்கையும் மன தைரியத்தை கொடுத்துருக்கான். 2வது ஜனபலம். பார்த்தில்ல, நான் கூப்பிடல, நான் யாரையுமே கூப்பிடல, எங்கிட்ட 60 லட்சமே மெம்பரு. இப்போ ரீசெண்டாக ஜனவரி 26க்கு தான் அந்த 50 லட்சம் டிஸ்பிளேல ப்ளே ஸ்டோர் வந்துச்சு. அதை தாண்டி 84,000 பேர் ரிவ்யூ கொடுத்து 4.6 ரேட்டிங் வச்சிருக்கு. ஒரு கம்பெனி வைக்க முடியுமா பப்ளிக் ஏமாத்துனா?
அதை தாண்டி கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஸ்னஸ் ஆப்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்குல்ல, அதில் கேட்டகரி செக் பண்ணி போய் பிஸ்னஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஆப்பில் என்னுடைய கம்பெனி டாப் 15ல், சில சமயம் 13 காமிக்கும், சில சமயம் 10 காமிக்கும். ஸோ டாப் 15குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஜென்ரலாக 10, 11, 12, 13 அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் டாப் 15 இருக்கேன். எத்தனை ஆப் இருக்குது? ஒரு ஆப் 2 ஆப்பா? அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத உண்மையாக செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் அதில் கேட்டகரி செக் பண்ணிட்டு போய் அதில் பிஸ்னஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரிசையாக பாருங்கள், டாப் 15 நம்ம ஆப் இருக்கும். சின்ன விஷயம் கிடையாதுங்க. அத்தனைக்கும் உங்களுக்கும் சொந்தம் இருக்குது, உங்களுக்கு பங்கு இருக்குது, அது பெருமை இல்லை. ஆனால் செஞ்சிருக்கு தானே. ஸோ இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி இன்னைக்கு இத்தனை ஸ்டோர் நமக்கு இருக்குது, இவ்வளோ ஹப் நமக்கு இருக்குது, இத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, இன்னும் இத்தனை ஸ்டேட்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அளவு டெவலப் ஆகிட்டு இருக்கிற கம்பெனியை பார்த்து ஏமாற்றிட்டு போயிடுவான், ஓடி போயிடுவான். ஏமாற்ற உங்க நோக்கம்னா ஏமாத்துக்கு இத்தனை வேலை செய்யணும், அவ்வளோ சிரமப்பட்டாவது ஏமாற்றணும். ஏமாத்து என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே எங்கிட்ட இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் போது இன்றைக்கே போயிடலாம் ஏமாற்றோம்னா இவ்வளோ தூரம் போராடி மல்லு கட்டி நான் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஏமாற்றிட்டு போகணுமா? அது இப்போயே கிளம்பி போயிடலாமே. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நம்ம கம்பெனி மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம், மக்கள் துணை கொண்டு, மக்கள் நம்பிக்கை கொண்டு, இறையாற்றலாலும் இயற்கையின் அருளாலும், திரும்ப சொல்கிறேன் மக்களின் ஆதரவாலும் மிகச்சிறப்பாக ஆண்டாண்டு காலம் சூப்பராக செயல்படும். எந்த தடையும் இல்லை. மைவித்தில் யார் வந்தாலும் சரி இங்கே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ராஃபிட் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறது பொறுத்து இருக்குது. அதில் உங்கள் விருப்பம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஈடுபாடாக இருக்குது. பட் லாஸ் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாய்ப்பு கொடுக்கவில்லை. எப்படி லாஸ் ஆவீங்க? ஸோ பிஸ்னஸ்னாலே லாஸ் அல்லது ப்ராஃபிட். ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸில் ஆரம்பிச்சு இடையில பிரேக் ஈவன் வந்து அப்புறம் தான் ப்ராஃபிட். பட் நம்ம கம்பெனியில் வரும்போதே பிரேக் ஈவன் இமீடியட்டாக ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது யார் ஏமாற முடியும்? எப்படி ஏமாற முடியும்? எனக்கு தெரியல. எங்கேயாவது வந்து இப்படி இருந்து ஏமாறுவாங்க, எப்படி ஏமாற முடியும்? ஸோ தெளிவாக இருக்கும். இன்னைக்கு அத்தனை பேருமே ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி மைவி3. ஹஸ்பண்டு ஒன்று பண்ணாருன்னா ஒய்ஃபுக்கு பிடிக்காது, ஒய்ஃப் ஒன்று பண்ண ஹஸ்பண்ட் பிடிக்காது, ஒன்று சண்டை பிடிச்சிக்குவாங்க. அப்படி இருக்கிற பல பிஸ்னஸ் மத்தியில் குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி 12 வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேரும் குடும்பமாக பிஸ்னஸ்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணி தாத்தா பாட்டிலேருந்து எல்லா ஜாமியும் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. இன்னைக்கு எத்தனை சிங்கிள் பேரண்ட் இந்த கம்பெனி நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? தன்னோட வாழ்க்கை என்னாலும் தெரியாமல் இருந்த பல சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் கையில் எடுத்து தன்னம்பிக்கையோட தலைநிமிருந்து தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித் பிஸ்னஸ் ஒரு காரணம். எத்தனை வயசானவங்க வீட்டில் மரியாதை இல்லாமல், வயசான போது வருமானம் இல்லாமல் அசிங்கப்பட்டு கூனி கூறி வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக தலைநிமிருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவித்திரி காரணம். இப்படி பல பேர்த்து வாழ்க்கையில் மைவித்திரி ஒரு ஒளி விளக்கா, நம்பிக்கை விளக்கா, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற விஷயத்தை போய் திரும்ப திரும்ப கெடுக்கோன்னு சொல்லி எந்த கட்சியும் சொல்லி கொடுத்தது? எங்க மக்களுக்கு தான் கட்சி, மக்களுக்கு தானே அரசாங்கம். சமூகம்னா யாருங்க சமூகம்? சமூகம் ஆர்வல தானே. எது சமூகம்? 60 லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு பண்றது சமூகமா? நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்களா? பழி சொல்றதுக்கு 1000 சொல்லலாம். பழி சொல்றதுக்கு யாரா இருக்கீங்களா? நான் தெரியாம கேட்கறேன். நீங்க பழி சொல்றீங்கல்ல, காரணமே எல்லாம் பழி சொல்றீங்கல்ல. சரி, இவங்களுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க. நான் வேணா உங்களோட கம்பெனி ஒப்படைச்சிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன். சும்மா காமெடி பண்ணிட்டா தம்பி. திரும்ப திரும்ப சொல்றேன், தெளிவாக இருங்க. உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க. நான் எதை பற்றி கவலைப்பட போதில்லை. எதுனாலும் சட்டப்படி நான் எதிர்கொள்வேன். எனக்கு நான் கூட்டத்தை காமிச்சு மிரட்டுறக்கோ அல்லது வந்து பிரச்சனை பண்ணி அரசாங்கத்துக்கு நான் வந்து யோகின்னு சொல்கிற கொள்ள கூட்டத்தை நான் கூட்டல, அவங்களா கூடுது. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதோ மிரட்டி மக்களால் ஒன்று திரட்டி அங்கே வந்து வர சொல்லி சொன்னேன்னு. ஒரு விஷயம் யோசிங்க. அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தால் இப்படி கேள்வி வரவே வராது. ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் தான் இந்த கூட்டத்தை கூட்டுறேன்னு முடிவெடுத்திருந்தா திங்கிழமையா கூட்டத்தை கூட்டுவேன், அந்த பொட்டல் காட்டிலே கூட்டத்தை கூட்டுவேன். யோசிக்க வேண்டாம். எனக்கு தெரியாம கேட்குறேன். அவங்க கிளம்பி திங்கக்கிழமைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குறனால மனிதனால அன்னைக்கு குழுக்க போறேன்னு சொன்னதுனால சரி போட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் கூட்டம் அதிகமாகறனால அங்கே போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு வர கூட்டத்தை சப்ஜெக்ட் கேள்விப்பட்டு நீலாம்பூர் ரோட்டில் யாரும் தொந்தரவுலாம் ஓரமாக நின்று கலெக்டர் வந்தால் மனு கொடுத்துட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் உண்மையாக என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ஆதரவா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல். இதில் நான் என் கூட்டத்தை கூட்டினேன். திரும்ப சொல்கிறேன், நான் கூட்டத்தை கூட்டுற மாதிரி இருந்தா நான் தான் மிரட்டி வர வச்சேன்னா திங்கக்கிழமை தேர்ந்தெடுப்பேன். திரும்ப சொல்கிறேன், ஒரு ஒர்க்கிங் டேல எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போய் இது பண்ணுறாங்க, எத்தனை ஆண்கள் வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை ஸ்டூடெண்ட் பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப எத்தனை தாய்மார்கள் வீட்டில் இருந்து பண்ணாங்க தெரியுமா? அவங்களாம் வர முடியாது. ஏன்? அவங்க வீட்டில் வேலை இருக்குது. எப்படி காலையில் கிளம்பி வர முடியும்? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் தாண்டி தான் அங்கே மக்கள் வந்திருக்காங்கன்னா அப்போது எனக்கு தான் இந்த விருப்பம் இருந்தது, நான் தான் இதை பண்ணேன், எனக்கு ஆதரவாக தான் மக்களை திரட்டினேன்னு சொன்னால் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நாள் திங்கக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருப்பேன். ஏன்னா அது முன்னத்து நாள் இந்த கேஸ் பதிவு வந்து 19ஆம் தேதி, ஃபங்க்ஷன் வந்து 29ஆம் தேதி. அப்போ இடையில எவ்வளோ நாள் இருந்தது இல்லை? ஸோ ஒரு நாள் முன்னே வச்சிருக்கலாமே.
எதுக்காக நான் வந்து அந்த தேதியை வந்து அந்த நிகழ்ச்சி நேரத்துக்கு அனுமதிக்கணும்? ஸோ வெரி சிம்பிள், தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தேவையில்லாமல் கேனத்தனமாக நீங்கள் கற்பனை வச்சுக்கிட்டு நீங்கள் உளறிட்டுக்காதீங்க. அதை தாண்டி என்னன்னா, மெசேஜ் வந்துதானா, யாரோ அனுப்பியிருக்கலாம், கம்பெனி பண்ணிச்சா, நீங்களே கூட கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரு விஷயத்தை வந்து வாட்ஸ்அப் வச்சுட்டு ஃபேக்காக என்ன வேணால் உருவாக்க முடியும். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த நிகழ்வுக்கு பின்னால் நான் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீலம்பூர் நடந்திருக்காது, கொடிசியால் நடந்திருக்கும். ஸோ எல்லா இடமும் எனக்கு இருக்குது. நான் என்ன ஜப்பான்லேருந்து வர்றேன், கோயம்புத்தூர் இடம் எங்களுக்கு தெரியாதா? நான் ஏன் நீலம்பூர் பைபாஸ் ரோட்டில் எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாத ரோட்டில் வந்து மக்களாக போக சொல்கிறேன்? எக்காரணத்தை கொண்டு மக்களால், தட் இஸ் மைவித்திரி மக்களால் பொதுமக்களுக்கு இடையில் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள கலெக்டாக வர தடுத்தேன். அதனால் உணர்வை தவிர்க்க முடியாமல், உணர்வை எதிர்க்க முடியாமல் அதுக்கு இடத்த காமிச்சு அங்கே போக சொன்னேன். ஒரு லெவலுக்கு மேலே கூட்ட கட்டுக்கடங்காமல் இருக்குது, பெரிய லெவலில் வந்து ஒரு சிரமத்தை ஏற்பட சொல்லும்போது தான் அந்த கூட்டத்துக்குள்ள நானே போனேன். நான் போகிற ஐடியாவே கிடையாது. அங்கே கூட்டம் அவங்களே பார்த்துட்டு கலெக்டர் வந்தால் கொடுத்துட்டு போடுதுன்னு நினச்சேன். கலெக்டர் இன்னும் வரல, கூட்டம் பெருசாகிட்டு இருக்கு, மதியம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது தான் இதுக்கப்புறம் சரி வரா சொல்லிட்டு தான் ஒரு லெவலுக்கு மேலே நானே அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு மெம்பராக உள்ள போகிறேன். அங்கே போய் அங்கே அதிகாரியோட பேசுகிறேன். அவங்க வந்து ஓகேங்க, இது நாங்கள் நடவடிக்கை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு மனு கொடுத்து போட்டு, அது நான் கொடுக்கல, மக்களை கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்களை கலந்து வர சொல்லி நானும் வந்துட்டேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், அந்த கூட்டம் நான் கூட்டம் இல்லை, நான் கூட்டியிருந்தால் அந்த கூட்டம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எனக்கு வந்து கூட்டத்தை கூட்டி யாரோ பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ எங்கே நிற்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பின்னால் பதுங்குற அந்த மாதிரி பேடி பையன் நான் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுங்க. அத்தனை அலுவலகங்களுக்கும் ஒத்தையால் போயிருந்துக்கிறேன். ஏன் எனக்கு தெளிவான விஷயம் எங்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் பயந்துக்கணும்? அப்படி தான் நான் இதுவே நடந்திருக்கேன். இப்போ நான் தயாராக இருக்கேன். ஸோ இதை வந்து தேவையில்லாமல் போட்ட ஒரு வழக்குக்காக மக்கள் கோவப்பட்டு கொந்தளிச்சு வருத்தத்து பையன் வந்துக்கிறான். அங்கே வந்து யாருக்காவது கோஷம் போட்டாங்களா? யாராவது எதிர்த்து கோஷம் போட்டாங்களா? யாராவது ஒளிகன்னு சொன்னாங்களா? நீங்கள் தான் பண்ணி உங்களை ஒளிகன்னு சொன்னாங்களா? இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அவன் அமைதியாக அந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் பேசுறதுக்கப்புறம் உடனே கலைஞ்சு போயிட்டாங்க. அதுதான் மைவித்திரி மக்கள். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. யாரு பின்னால் ஒளிஞ்சு என்னை காப்பாற்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. ஸோ மக்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வரும். பிரபலம்னு ஆனாலே ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம கம்பெனி பிரபலம் ஆயிடுச்சு, வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் சந்திப்போம். எல்லாத்தையுமே நிச்சயமாக அரசின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகளின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மக்களின் துணை கொண்டு வென்றெடுப்போம். நம்ம கம்பெனி யாருங்கிறத உலகுக்கு மிக விரைவில் பறைசாற்றுவோம். ஸோ தைரியமாக இருங்க, எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி நிறையா பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி பற்றி. அவங்க தெரிஞ்சு போச்சு, இத்தனை லட்சம் பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேர் ஆர்வமாக்குறாங்களா, சரி நீ 2 வார்த்தை பிட்ட போட்டு பார்ப்பாங்க, நமக்கு 2 காசு வரும். ஏங்க இந்த யூடியூப்பில் இவ்வளோ எங்கேங்க போயிருந்தாங்க? நம்ம கம்பெனி நேற்று ஆரம்பிச்ச கம்பெனியா? திடீர்னு உள்ள வந்து நிறைய பேர் குதிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பேசுங்க, நான் யாரையும் ஒன்றும் சொல்ல போதில்லை. நல்லா பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. ஆனால் கம்பெனி என்ன பண்ணுறது என்னோட மக்களுக்கு தெரியும், என்ன பண்ண போதும் எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ யாரையும் ஏமாத்துக்கு நோக்கம் கிடையாது, ஏமாத்து தேவையும் நமக்கு கிடையாது. ஸோ ஏமாத்துறதுக்காக இருந்தால் இப்போது கிளம்பி போயிடலாம். இனிமேல் புதுசாக ஏமாத்துறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ கம்பெனி ரொம்ப தெளிவாக இருக்குது. தொலைநோக்கு பார்வையோட ஒரு உலக வர்த்தகத்தில் நம்மளை நிலைநிறுத்தி ஒரு தமிழில் ஆரம்பித்த கம்பெனி, தமிழ்நாட்டில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு உலக பிஸ்னஸ் செய்யணுங்க ஒரே உன்னத நோக்கத்தில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ஊரில் இருந்து போனேன் ஐயா சுந்தர் பிச்சை கூகுளில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணா சொல்லிட்டு அதையே பெருமை பேசிட்டு இருக்கீங்களே. உலகமே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சதுன்னா, உலகத்துக்கே வருமான கம்பெனி நம்முடைய தமிழ்நாட்டு கம்பெனி தமிழ் கம்பெனி மாறிச்சுன்னா எவ்வளோ பெருமை நமக்கு. அதை நோக்கி நான் போயிட்டுருக்குங்க. சும்மா காமெடி பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணுற விட்டு போட்டு உருப்படியாக சமூக சேவை பார்க்கணுன்னா அதை போய் பாருங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.